சற்று நேரம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 25 முதல் 28 வசனங்களை வாசிப்போம். பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, சுத்தமாகும்படி அவற்றின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. போதும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாயக்காரராகிய வேதபாரகரையும் பரிசேயரையும் பார்த்து கண்டித்து உணர்த்துகிற ஒரு வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து உங்கள் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாயக்காரராகிய வேதபாரகரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாயக்காரராகிய வேதபாரகரே, மாயக்காரராகிய பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. ஹல்லேலூயா. உட்புறம் எப்படி இருக்குதா? எப்படி இருக்குதா? கொள்ளையினால் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் வெளிப்புறத்தை என்ன செய்தீங்க? சுத்தமாக்கினீர்கள். ஹல்லேலூயா. Physically you are okay, but spiritually, ஒரு பக்கத்தை பார்த்து கேளுங்க, spiritually. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏலா பள்ளத்தாக்கிலே 40 நாட்கள் கோலியாத் கர்ஜித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுல் பார்த்தாரு. எதை பார்த்தாரு? அவனுடைய உயரத்தை பார்த்தார், அவனுடைய அகலத்தை பார்த்தார், அவனுடைய எடையை பார்த்தார், அவருடைய ஈட்டியை பார்த்தார், அவருடைய ஹெல்மெட்டை பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாயக்காரனே. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவே, வெளிப்படத்தை பார்க்காதப்பா. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெளிப்புறத்தை பார்க்காத. ஹல்லேலூயா. 40 நாட்கள் ஏலா பள்ளத்தாக்கிலே சவால்